வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2990 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்க க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3020 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது ஓரளவு 2990 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு மறுபடியும் 2990 சப்போர்ட் எடுத்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை உடைச்சி ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி தொடர்ந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 3900 வரைக்கும் போய் 3083 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட் கரெக்ஷனையும் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3070லேருந்து 60க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. என்ன பண்ணலாம்? ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. ஒரு நாள் மார்க்கெட் மேலே போனனால மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறிடுச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டை மார்க்கெட் சந்திச்சிருக்கு. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணணும். 3140 போன்ற இந்த ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து செல்லிங் ஆரம்பித்து 3166 வரைக்கும் செல் பண்ணி 3172 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் அந்த நம்ம எதிர்பார்க்குற ஜோனுக்கு வரலை அப்படின்னா ட்ரேடிங் எதுவும் பண்ணாமல் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். நம்ம எதிர்பார்த்த ஜோன் வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து 40-50 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறது நல்லது. எந்த அடிப்படையில் இதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, முக்கியமான ரெசிஸ்டன்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம். முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது 3160. ஆனால் 160 வந்துட்டு தான் மார்க்கெட் கீழே விழுன்னு சொல்ல முடியாது. அதனால் 3140லேருந்தே செல் பண்ணலாம் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டு டவுனாக இருக்க சமயத்தில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் செல்லர்ஸ் இருப்பாங்க. அந்த செல்லர் செல் பண்ணுற காரணத்தினால மார்க்கெட் மறுபடியும் அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அப்படி முக்கியமான கீயான ரெசிஸ்டன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் திட்டம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.